ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேங்க. பி-ரோல்ஸ் வந்து நம்மளோட யூடியூப் வீடியோஸ்க்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக எடுக்கிறது எப்படி அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பி-ரோல்ஸ் வந்து நம்ம பேசிக்காக இன்றைக்கி நிறைய யூடியூபர்ஸ் வந்து கிம்பல் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி பி-ரோல்ஸ் வந்து எடுக்கிறாங்க. மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பேன் ஃபாலோ மோடு, அப்புறம் லாக் மோடு, பின்னாடி வந்து ஃபோன் கோ, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஃபாலோன்னு சொல்லிட்டு ஒரு 4 மோடு தான் இருக்குது. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மொபைல் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு மொபைல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஜாய்ஸ்டிக்காக யூஸ் பண்ணி இந்த கிம்பலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் யூஸ் பண்ண போகிறாங்க. 2வது மொபைல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம கிம்பல் கூட கேலிப்ரேட் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் கிம்பலோட பேர் பண்ணுற மொபைலை நம்ம ஜாய்ஸ்டிக்காக ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் லிஸ்ட் பண்ணி சொல்கிறேன். வீடியோக்கு வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துறாதீங்க. ஏன்னா நிறைய விஷயம் புரியாமே போயிடும். குக்கிங் சேனல்ஸு, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸு, அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிம்பல் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட யூடியூப் வீடியோஸ்க்கு தேவையான பி-ரோல் ஃபுட்டேஜஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க. 2 மொபைல் எடுத்துக்கோங்க. இந்த 2 மொபைலில் ஒரு மொபைலை நீங்கள் கிம்பல் கூட கனெக்ட் பண்ண போகிறீங்க, ஒரு மொபைலில் நீங்கள் கிம்பல் கூட பேர் பண்ண போகிறீங்க. எந்த மொபைலில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறீங்களோ அந்த மொபைலை முதல்ல கிம்பல் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கங்க. ஷேக் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்க்ரூஸை வந்து பின்னாடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மொபைலை வந்து கிம்பல் கூட கேலிப்ரேட் பண்ணிக்கங்க. கேலிப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிம்பலை டர்ன் ஆன் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேர் பண்ணுற மொபைல் எடுத்துக்கங்க. அதில் உங்களோட கிம்பலோட அப்ராப்ரியேட் ஆப் என்னவோ ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட கிம்பல் மாடல் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. என்னோடய மாடல் ஸ்மூத் 4. நான் ஸ்மூத் 4 சூஸ் பண்ணிக்கிறேன். கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த கனெக்ஷன் எல்லாத்துக்குமே தெரியும். பேசிக்காக ப்ளூடூத்தில் வந்து நம்மளோட கிம்பல் வந்து ஃபோன் கூட கனெக்ட் ஆகிடும். அளவு கொடுத்துருங்க. என்டர் நோ கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கங்க. அடுத்ததான் ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. கிம்பல் கூட பார்த்தீங்க அப்படின்னா மெனுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அங்கே கிளிக் பண்ணோடனே உங்கள் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்பிளே வரும். ஸோ இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கேமரா மோடுன்னு இருக்கும். அது டிஃபால்ட்டாக ப்ரோ மோடில் இருக்கும். அது வந்து ஒரிஜின் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்கும். அந்த மோடுக்கு மாற்றிக்கங்க. இந்த விண்டோ விட்டு வெளியே வந்துடுங்க. ரைட் சைட் கார்னரில் ஜாய்ஸ்டிக் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் எனேபிள் ஆயிரும். ஜாய்ஸ்டிக்கை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ அந்த கண்ட்ரோல்ஸ் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், மொபைல் வந்து கண்ட்ரோல் ஆகாது, நீங்கள் பார்க்க முடியும். ஜாய்ஸ்டிக் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா சீன் மோடுன்னு இருக்கும். சீன் மோட் கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ப்ரொஃபைல்ஸ் நீங்கள் இங்கே கஸ்டம் ப்ரொஃபைல்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வெளியே வரேன். அடுத்து அப்ளிகேஷன் மோடுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃபோன் கேமராவை யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஃபோன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபோன் கண்ட்ரோல் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் PTZ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக். டிஃபால்ட்டாக கிம்பலோட பேன் மூமெண்ட்ஸ், டில்ட் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கம்மி பண்ணிக்கிறதுக்கு நம்ம PTZக்குள்ளே போயிட்டு அதோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபால் கண்ட்ரோல், கண்ட்ரோல் ரேட், ஸ்மூத் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு தகுந்த மாதிரியான வேல்யூஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ப்ரீசெட்ஸ் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் ரீசெட் கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் செட்டிங்க்கு உங்களுக்கு ரீசெட் ஆகிடும். அடுத்தது நான் ஃபோன் கேமரா உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஃபோன் கேமரா மோடில் ஆன் பண்ணிக்கிறேன்.
ஃபைனல் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கிம்பலோட கனெக்ட் பண்ணியிருக்கிற மொபைலோட கேமராவை நீங்கள் ஆன் பண்ணிக்கங்க. அதில் வீடியோ மோடுக்கு போயிருங்க. ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ணிக்கிற இந்த மொபைலை நீங்கள் ஜாய்ஸ்டிக் மூலிமா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான ஷார்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட யூடியூப் வீடியோஸ்க்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ தேவைன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.